ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் 2ல் வந்து நம்ம போன கிளாஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. வெஸ்டர்ன் ஃபிலாசபர் பிளேட்டோ, ரசல், பெஸ்டலோஷி, ரூசோ, ஃப்ரோபெல், மாண்டிசோரி, டூயி, இவங்க எல்லாரையும் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டாபிக் தான், இன்னோவேஷன் இமர்ஜ்டு ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் எஜுகேஷன். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்னோவேஷன் அப்படின்னா கல்வி புதுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கல்வி புதுமைகள் அப்படின்னா என்னன்னா, கல்வி திட்டத்தில் கொண்டு வர்ற புதுமைகள். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏபிசி மெத்தடா, ஏபிஎல் மெத்தடாக இருக்கலாம், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் அந்த மாதிரி மெத்தடாக இருக்கலாம், இல்லை ஒரு அந்த ஒரு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற மெட்டீரியலில் வந்து இன்னோவேஷன் இருக்கலாம், இல்லைனா ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ நடத்துகிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து இந்த கோவிடுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேமஸாக இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் அந்த மாதிரி நடத்துகிறதும் ஒரு இன்னோவேஷன் தான். எஜுகேஷனில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இன்னோவேஷனாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் குரூப் டிஸ்கஷன், குவிஸ்ஸு, ஹோம் அசைன்மெண்ட்ஸு, கிளாஸ் டெஸ்ட்டு, பீரியாடிக்கல் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும். ஒரே மாதிரி காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு அப்படின்னு மட்டும் எக்ஸாம் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸையே அந்த இவாலுவேஷன், அதாவது நம்ம சொல்லி கொடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது இவாலுவேஷன் பார்ட்டையே டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்பேரிட்டிவ் அனாலிட்டிக்கல் மல்டிபிள் கொஷின்ஸ், அதாவது ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் கொடுக்காம மல்டிபிள் சாய்ஸஸ், அதுவும் அனாலிட்டிக்கலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறது, இது எல்லாமே வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன்னோவேஷன் தட் ஹேண்டில்டு இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இன்னோவேஷன் இமர்ஜ் ஃப்ரம் எஜுகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்கன்றப்போ இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை வேறு என்ன பெரிய லெவலில் வந்து இன்னோவேஷன் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைத்தலம் எப்படி வந்து நம்ம காந்திஜி வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா படிச்சுட்டே இருக்கிறது, கைத்தொழில் ஒன்றா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவங்களோட ஃபர்தர் எஜுகேஷனை அவங்களே பார்த்துக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த நைத்தலமில் ஒரு அடிப்படை கல்வி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஓகேவா. அடுத்தது சாந்தி நிகேதனில் வந்து நேச்சுரல் பேஸ்டு, ஓகே, ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் ஜாய் ஆஃப் லேர்னிங், ஓப்பன் ஏர் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சாந்தி நிகேதனில் தாகூர் கொண்டு வந்தார். இன்டெக்ரல் எஜுகேஷன் அரபிந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5 வகையான இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிண்டர் கார்டன் ஃப்ரோபெல் என்ன சொல்லியிருப்பாரு, லேர்னிங் பை டூயிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. செஞ்சு என்ன பண்ணணும், கற்றுக்கணும். சும்மா ஒரு தியரியை படித்து மெமரி பண்ணுறதுக்கு அதை வந்து செயல்வழி கற்றலில் செஞ்சு அதன் மூலயமா வந்து கல்வி வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாண்டிசரி மெத்தட், ஓகே, சென்சஸ் மூலயமா, தொடுறது மூலியமா, அதை வந்து பார்க்கறதுக்கு மூலியமா, அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு மூலியமா, அதை புரிஞ்சுக்கிறது மூலியமா. ஸோ சென்சஸ், we have 5 senses, right? ஸோ அந்த 5 senses மூலயமா கற்றுக்கிறது தான் மாண்டிசரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு அதை பேசிஸாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அந்த கற்றல் விளைவுகள் வந்து அவங்க அந்த ப்ராஜெக்ட் செய்யும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ அவங்க கட்டுறது வந்து அந்த ப்ராஜெக்ட் மூலயமா அவங்களுக்கு அவுட்கம் தெரியும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அந்த கற்றல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லெபார்டரி இன் ஸ்கூல், பர்டிகுலர்லி லாங்குவேஜுக்கெலாம் இப்போ லேப் வந்துடுச்சு இல்லையா. ஸோ நிறைய வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் கேட்குறாங்க. அதே மாதிரி எப்படி வந்து சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி பேசுகிறது, எப்படி வந்து கிராமட்டிக்கலாக பேசுகிறது, எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல இன்டர்னேஷன் கொடுக்கணும், டைலெக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் லேப் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லெபார்டரி ஸ்கூல்ஸ் இதெல்லாமே வந்து எஜுகேஷ்னல் இன்னோவேஷன்ஸ் இன்னும் சொல்லலாம். லைப்ரரி சொல்லலாம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப்ஸ் சொல்லலாம்,
அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு 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 தனி ஃபோக்கஸ் கொடுக்கறது. ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்றது ஒரு 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 ஹாபி அப்படின்றது போய் அது வந்து மனித மூளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, நல்லா இன்னுமே பிரைட்டாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உதவுது அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ நைத்தலம், சாந்தி நிகேதன், ஒருங்கிணைந்த கல்வி, இன்டெகிரல் எஜுகேஷன்னா ஒருங்கிணைந்த கல்வி, பன்னாட்டு கல்வி, பன்னாட்டு கல்வி இன்டர்நேஷ்னல் இது சொல்லலை, கிண்டர் கார்டன் குழந்தைகள் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிண்டர் கார்டன் குழந்தைகள் பூங்கா. பன்னாட்டு கல்வின்றது இன்னோவேஷன் நம்ம சொல்லலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பல நாடுகள்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜியை இன்ஃபியூஸ் பண்ணி அதை இன்னோவேஷனாக கொண்டு வரும்போது இந்த பன்னாட்டு கல்வியை வந்து நம்ம எஜுகேஷன் இன்னோவேஷன் சொல்லலாம். மாண்டிசரி மெத்தடு, திட்டம் முறை, தட் இஸ் ப்ராஜெக்ட் மெத்தடு, ஆய்வறை பள்ளிகள், இதெல்லாமே வந்து கல்வியில புதிய புதிய முயற்சிகள் பண்ணி அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏபிஎல் மெத்தட், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ஆக்டிவிட்டி பண்ணி செஞ்சு கற்றுக்கிறது. ஹியூரிஸ்டிக் மெத்தட்னா அதே மாதிரி தான், செஞ்சு கற்றுக்கிறது. ஓகேவா? அதுதான் வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னா வந்து கட்டுமானமாக படிக்கிறது. ஓகேவா? அடுத்தடுத்து ப்ராக்ரஸ் ஆகிட்டே படிக்கிறது. ஒரு கான்செப்ட் முடிச்சுட்டு அதில் நல்லா கிளியர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் போகிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஓகே, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை எழுதினவர் அதை அந்த டைப் ஆஃப் இதை வந்து சொன்னவர் யாருன்னா ஹோவார்ட் கார்ட்னர். ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் 8 கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஓகேவா? மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னால் பல வகையான நுண்ணறிவு, இட நுண்ணறிவு, கலை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்றது வந்து அதாவது எப்பயுமே எப்படி இது இருக்கும்னா ஒரு கான்செப்ட் வந்து கிளாஸில் டீச் பண்ணுவாங்க, அதோட மெட்டீரியல் கொடுப்பாங்க, வீட்டில் போய் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க சொல்லுவாங்க. இங்கே ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கான்செப்டை முன்னாடியே கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் இன் டுடேஸ் கிளாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக ஆக்டிவாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி கிளாஸ் போகும். ஒரு அந்த ப்ரீச்சிங் மெத்தடில் போகாமல் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வந்து கிளாஸ் போகிறது தான் வந்து ஃப்ளிப்பிங் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எஜுகேஷனில் இமர்ஜ் ஆன எஜுகேஷனல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா யூஸ் ஆஃப் ஸ்மார்ட் கிளாஸஸ் டு கண்டக்ட் லெபார்டரி செஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர்லாம் போட்டு வெறும் சொல்லிக்கிட்டே இல்லாமல் அது மூலியமா இமேஜ் காட்டுறது, நெட்லேருந்து சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் வந்து காட்டுறது, அந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் டெலிவரி, நான் சொன்னேன் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ஸ், மெட்டீரியல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த அந்த இன்டென்ஷன், அந்த கவனச்சிதறல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நிறைய கலர்ஃபுல் பிக்சர்ஸ், ரிலேட்டட் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சு காட்டுறாங்க. அண்ட் அனிமேஷன் பேஸ்டு டீச்சிங், குழந்தைங்களுக்கு அனிமேஷன் பேஸ்டு டீச்சிங் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பேரிட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் இது சொல்கிறாங்க. ஸோ நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய தடவை டீச் பண்ணும்போது இதோட இதை கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆடியோ விஷுவல் எய்டு, ஸ்கெட்சிங் டிப்ஸு, அப்புறம் வந்துட்டு நிறைய கேலரிஸ், நிறைய பிக்சர்ஸ் காட்டுறது, இந்த மாதிரி வந்து நிறைய இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து எஜுகேஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நிறைய இன்னோவேஷன்ஸ் மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியலாஜிக்கல் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லைக் வாட் இஸ் சோஷியலைசேஷன், சோஷியல் ஸ்ட்ராட்டிஸ்ஃபிகேஷன்னா என்னது, சோஷியல் மொபிலிட்டினா என்னது, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் சேஞ்ச், இது எல்லாமே பார்த்துட்டு
அடுத்த வீடியோலேயே நம்ம கொஞ்சம் சோஷியாலஜிஸ்ட் எப்படி வந்து நம்மளுக்கு இந்தியன் ஃபிலாசபர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் கொடுத்தாங்களோ ஒரு 6 to 7 சோஷியாலிஸ்டோடைய இது கொடுத்துருக்காங்க. அவங்க யார், அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, சோஷியல் சைட்லேருந்து எஜுகேஷனுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.